நம்ம சேனலுக்கு முதல்ல வர்றவங்க யாராக இருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோழி சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறையா இக்கட்டுக்கு மேலே தான், அதாவது நிறைய இடைஞ்சல்கள்லாம் தாண்டி தான் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கோழி வளர்க்குறது ஈஸிலாம் நினச்சிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள நிலவரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் கோழிக்கு தீவனம் போட வந்தாச்சு. 10 மணிக்கு மேலே ஆச்சு. எல்லோரும் பசியோடு தான் இருக்காங்க. பாருங்கள், நம்மகிட்ட இருக்க உருப்படி இவ்வளோ தான். இந்த 1-2 கோழி குஞ்சுகளை கீழே சேவ் பண்ண போகிறேன். அதான் இன்றைக்கி வீடியோ. கோழி குஞ்சை இடம் மாற்றியாச்சு அப்படிங்கிறது தான் வீடியோட தலைப்பு. அதுபோக ப்ளூடிங்கில் இருந்த செட்டப்பெல்லாம் கீழே மாற்றியாச்சு. பாருங்கள் வீடியோவை. இந்த கோழி குஞ்சுகள்லாம் கீழே ப்ளூடிங்கில் இருந்தது. 3, 6, 9, 10, 12 குஞ்சுக்கு மேலே இருக்குது. பாருங்கள், இந்த தேங்காய் புண்ணாக்கு கலவையை தேங்காய் புண்ணாக்கு, தவிடு, கோழி தீவனம், உளுந்தூசி எல்லாம் மிக்ஸ் ஆன கலவை. இதை நம்ம வீட்டில் வடிக்கிறோம் இல்லையா, அந்த வெந்நீர் தண்ணியில் கலந்து ஊற வச்சு மாட்டுக்கு இந்த மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறோம். மற்றவங்க எல்லாமே எப்போவும் சாப்பிட்றதான், இன்றைக்கி புதுசாக சாப்பிடுது. அதுவே எவ்வளோ விரும்பி சாப்பிடுது பாருங்கள். இவங்கெல்லாம் அதுக்கு முந்தின செட்டு. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதாங்க இந்த கீழே உள்ள கேஜியில் உள்ள அந்த 3 இதையும் கீழே கொண்டு போகல. 4ஆவது இது பாருங்கள், நல்லாவே பெருசாகிடுச்சு. நம்மளையே கடிக்க வர்றாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறது கூட தெரியாமல் கொத்துறதுல தான் மெயினாக இருக்காங்க. இந்த கோழிக்கு அவனை கேட்டு கொத்துது. நல்லாவே பெருசாகிடுச்சு. இதை தாங்க கீழே செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதையும் அப்படியே வீடியோவை எடுத்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நல்லாவே பெருசாகிடுச்சு. நம்ம வெளியே போகிறது பல பிரச்சனை இருந்துச்சு. ஃபுல்லாகவே கீழே இறக்கி விட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனாலும் அப்படியே கேஜில் மாற்றிட்டோம். நல்லாவே சேவல் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் நான் மேலே கேஜில் வச்சுருந்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு. ஃபுல்லாகவே வெயிலாக இருக்குங்க ரொம்ப, அதனால் கிளார் அடிக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லாவே பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக தீவனத்துக்காக வெயிட்டிங்கு. வெளியே ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன ஆர்வமாக வந்தாலும் தீவனம் வைக்கிறப்ப தானே வைப்போம். எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. வாப்பா அன்னைக்கு உடனே செட் பண்ணி தான் ஆகணும். கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு பாருங்கள். கூண்டை வரிசையாக காட்டுறேன் சாப்பிட்றத. இவ்வளோ தாங்க நம்மகிட்ட இருக்க உருப்படி. இது எப்படியாவது கீழே நல்லா புறக்கிட மேய்ப்புக்கு செட் பண்ணணும். கண்டிப்பாக செட் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருக்குது. எதுவுமே ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். வேறு வழியே இல்லை. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த செட் பண்ணதையும் அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. பாய். நம்ம சேனலுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா கீழே செட் பண்ண போகிறேன்னு, அது எப்படிங்கிறத வாங்க சொல்கிறேன். உங்கள் எல்லோரும் கீழே ஒன்றும் எல்லாரையும் திறந்து விட்டாச்சு. இவங்க 3 பேரை மட்டும் கூண்டில் அடைக்க போகிறேன். இதை சுற்றி இந்த கோழிகள்லாம் வந்துடும். இதுதான் டெக்னிக்கு. வாங்க, அதுக்கு கூடு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வச்சிடலாம். மூணுமே பொட்டை குஞ்சு. மற்றவங்களாம் வெளியே நிற்கிறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு பெருசாகிட்டாங்க. எல்லாரையுமே கீழே தான் விடணும். செட் பண்ணிடலாம். எல்லோரும் பக்கத்தில் வரவும். பார்த்திங்களா, எல்லோரும் அப்படியே பழகின மாதிரியே நிற்கிறாங்க. காரணம் அந்த கோழி குஞ்சு 3ஐயும் அடைச்சிருக்கிறது தான்.
அப்படியே செட் ஆயிருங்க. இதுதான் இப்படி ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் கால் ஆற்றி விட்டோம்னா அப்படியே பழகிரும். நல்லாவே பெருசாயிடுச்சு. இந்த அளவுக்குலாம் வந்து எப்போவுமே கூண்டில் அடைச்சி போட்டது கிடையாது. இந்த வாட்டி நல்லாவே பெருசாயிட்டு இதை பக்குவம் பார்க்கறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. நான் எப்படி காலையிலே விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பழக்கியிருக்கணும். சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் லைட்டு போட்டு கூட கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ணிக்கலாம். கந்தரூபா வேணாம், கந்தரூபா சவுண்டு கேட்குது. இது பயப்படுது. நல்லாவே செட் ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக இது எப்படி செட் ஆயிடுச்சு நல்லா மேயுதா அப்படிங்கிறத வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். பாய். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே 3 பேர் கூண்டுக்குள்ளே இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம கடிவாளம். இந்த மாதிரி அதாவது இந்த கட்டுப்பாட்டை விட்டு இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. அதாவது நம்ம ஆளுங்க இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி போக மாட்டோம், நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ட்ரிக்கு. நம்ம கோழி எத்தனை வாங்கிட்டு வந்தாலும் சரி, இப்படி 1 2 அடைச்சி போட்டுட்டு மற்றவங்களெல்லாம் திறந்து விட்டு நம்ம வளர்க்கலாம். இப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம தானாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தானாகவே நமக்கு புரிய வரும். இந்த மாதிரி தான் அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கணும். நான் வச்ச பூஞ்செடி இதுகளை ஃபுல்லாக அடைக்கணும், இல்லைன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிடுவாங்க.